எல்லோரும் உட்காரலாம். இது எத்தனாவது நாள்? 36. சரி, 36 நாட்களும் இன்றைக்கி 36வது நாள். 35 நாட்களும் நம்ம நினைஞ்சோம் பல செய்திகள் பலவிதமான முறையில் இந்த வருஷம் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் நடத்தினார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. யூடியூப்பில் பார்த்து வெளியிலேருந்து பல பேர் எங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதில் ஒரு மனுஷன் புது மனுஷனாக மாறுறது எப்படி அப்படிங்கிறத குறித்து சாம் பேசினாப்புல அழகாக. அதுக்கடுத்து மெர்சி ஒவ்வொரு காயங்களை குறித்து தனித்தனியாக பேசும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமாம், நிறைய காரியங்கள் நம்ம எதை விடணும் எதை சேர்க்கணும் இந்த சிலுவத்தியான நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாள்லையுமே கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து நம்ம எல்லாம் சிலுவை பற்றியே தியானம் பண்ணுறோம். சிலுவைக்கு அடியில் வந்திருக்கிறோம், சிலுவை நிழலில் இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம என்ன செய்யணும், சிலுவையை பார்க்குற நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை குறித்து இந்த நாளில் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அது மாத்திரம் ஆவியானவர் இடைப்படுவாராக உங்களோடு. நாளை தினத்தில் மறுநாளும் சாம் செய்தி கொடுப்பார். நல்ல விசேஷமான செய்தி, ரொம்ப நாளாக காத்திருந்து செய்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்தி கேட்க போகிறோம். நமக்கு வாசிக்கப்பட்டதான வசனம் 9:23 வாசிங்க. லூக்கா 9:23 வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. அனுதினமும் என்ன செய்யணுமா? ஆமாம், என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அனுதினமும் பின்பற்ற. சிலுவை எடுக்கிறோம்னு சொன்னால் ஆண்டவருடைய சிலுவை நம்ம எடுக்கலை, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். நமக்கு கொடுத்துருக்கிற சிலுவை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றி வரணும்னு சொல்கிறாரு. அவருடைய சிலுவை தூக்கிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லலை. அவர் சிலுவையை எடுத்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது சிலுவை மட்டும் எடுக்கிறது மாத்திரம் இல்லை, சிலுவையில் ஆண்டவரனுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிச்சிட்டாரு, நம்ம மீறுதல்களை மன்னிச்சிட்டாரு. நம்ம அவன் காயங்களால் குணமாகணும், ரத்தத்தினால் ஜெயம் பெறுகிறோம், வெற்றி பெறுகிறோம், அப்படின்னு நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தாலும் ஆனால் ஒன்று நம்ம செய்யணும், அவர் நமக்கு எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன வேண்டும்? நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக நிறைய முறை பல விதமான ஜெபங்களை அவர் ஏறெடுத்தார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தோம் தானே? அப்படி இருக்குது தானே வேதத்தில். சுவிசேஷத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படிலாம் ஜெபித்தார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14:23 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தவங்க மற்றவங்களும் வாசிக்கலாம், ஒரு தடவை நம்பி இருக்காதீங்க. ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒரு தேவகுமாரன். அல்லேலூயா. ஆமாம், அவர் யாருடைய பிள்ளை? ஆமாம், பிதாவினுடைய குமாரன், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர். அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரா? ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டு என்ன பண்ணாரா? தனித்து ஜெபம் பண்ண அவர் கடந்து போனார். அவர் ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் ஜெபிக்கணும்னு நோக்கமே கிடையாது, அவருக்கு ஜெபிக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் செய்கிற ஊழியத்தில், அவர் செய்ய போகிற ஊழியங்களை நினைத்து, அவரை நாடி வர்ற ஜனங்களை நினைத்து, என்னென்ன பிரச்சனையோடு வர்றாங்க அப்படின்னு அந்த காரியங்களை நினைத்து அவர் மாமிசத்தில் இங்கே இருந்தபடினால் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஜெபம் தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆமாம், அவரால் அது ஜெயிக்க முடியாது, ஜெபிக்கணும். ஏன்னா அவர் மாம்சத்தில் தான் இருக்கிறார் இந்த பூமியில். அப்போ என்ன செய்யணும்? அவர் ஒரு மனிதன். நம்ம பூமியில் இருக்கிற நாளில் என்ன செய்யணும்? நம்ம தனிமையாக இருந்தாலும் தனித்து போய் ஜெபம் பண்ணார். ஏன்னா யாரையும் கூட்டு சேர்க்கல. நம்ம அப்படித்தான் ஜெபம் பண்ணணும். ஒரு வேளை நம்ம குடும்பத்தாரோடு சேர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணலாம், குடும்பமாக ஜெபம் பண்ணலாம், இல்லை சபையாரோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், மற்ற வேறு என்ன ஜெபக்குழு இருந்தால் அதில் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், வீட்டு ஜெபங்களில் போய் கலந்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் நீ தனித்து ஜெபம் பண்ணீங்கன்னா அதில் ஒரு விசேஷம் அடங்கியிருக்கு. என்னென்னா, மனந்திறந்து ஆண்டவர்கிட்ட பேசலாம். அல்லேலூயா. ஆமாம், மனந்திறந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்?
பேசலாம். ஆண்டவர்கிட்ட பேசி நம்முடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள அந்த உறவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தனிமை ஜெபந்தான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. எனக்கெல்லாம் அதிகமாக தனி ஜெபந்தான் அதிகமாக பிடிக்கும். எல்லாரோடய சேர்ந்து ஜெபிக்கிறத காட்டிலும் தனிச்சபம் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் பாருங்க, ஜனங்கள் தான் கூட இருந்தாங்க, சீசர்கள் தன்னோட இருந்தாங்க, சுகம் பெற்றவங்க தன்னோடு இருந்தாங்க, கிராம மக்கள் தங்களை தேடி வந்தாங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் தேடி வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னஞ்சார், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணார், தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து மார்க்கு 1:35 வாசிங்க. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமாம். ஆண்டவர் வருங்க, அவருக்கு ரெஸ்டே கிடையாதுமா. இரவெல்லாம் செய்வார், பகலெல்லாம் ஊழியம் செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க் 1:35 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதிகாலையில் இருட்டோட. அப்போ இருட்டோடனே எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பார்? அதிகாலைங்கிறது பார்த்திங்கன்னா வேதப்படியும் மற்ற இது பார்த்திங்கன்னா 3 மணி தான் அதிகாலை. அல்லேலூயா. ஆமாம். அந்த இருட்டோடு எழுந்திருந்துச்சு. என்ன செய்வாராம்? ஆமாம், எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிடுவாராம். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு, யாருடைய சத்தமும் கேட்காம, யாருடைய முகத்தையும் பார்க்காம, சரியா, எந்த இதுவும் அவருக்கு தொந்தரவு பண்ணாத இடத்துக்கு என்ன செய்வாராம், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிடுவாராம். அப்போ அதிக இருட்டோட, இப்போ நமக்கு எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு, எவ்வளோ சூழ்நிலை வந்துருச்சு. ரோட்டில் போனால் பயங்கர வெளிச்சமாக இருக்கும், எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டுருக்குது. அப்போ ஏசாமி இருந்த நாட்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி நேரத்தில் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கணும்? இருட்டுனா செடிக்கு முளைச்சிருக்கும், மரங்கள் இருக்கும், இல்லை குருவிகள், பறவைகள், மற்ற எல்லா மிருகங்களும் இருக்கிறதான ஒரு இடம், காடு அடர்த்தியான இடம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு இவர் தனியாக எந்திரிச்சு என்ன செய்வாராம், வனாந்தரமாக, அந்த காடுகள்லாம் தாண்டி தான் ஒரு வனாந்தரம் வரும். அப்போ அந்த வனாந்தர பகுதிக்கு போவார். எருசலேமுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் தெரியும், முக்கால்வாசி வனாந்தரம் தான், பாலைவனம் தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலையெல்லாம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ண வனாந்தரமான ஒரு இடத்தை தேடி போனாராம். அவர் வேறு எங்கேயாச்சும் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணலாம், இல்லை ஒரு அறையிலேருந்து ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். அவருக்கு தொந்தரவு வரக்கூடாது, நம்முடைய ஜெபத்துக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யார் நம்மளை கூப்பிடக்கூடாது, நம்மளை பார்க்கக்கூடாது, நம்ம பார்க்க வேண்டிய பிதாவை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனாராம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறோம்? வேதத்தில் நீதிமொழியில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நம்ம அந்த மாதிரி சரி, ஆண்டவர் அப்படி ஒரு வசனம் போட்டிருக்காரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் செக் பண்ணிங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரும் பண்ணதில்லை. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில் இருட்டோடு எழுந்திரிச்சு போய் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணி அவருடைய காரியங்கள்லாம் ஜெயமாகி மாறிச்சு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் நம்ம தேடுறது ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதிகாலையில் என்னை தேடினீங்கன்னா என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லி வச்சுருக்காரு. அதனால் அதிகாலையில் தூக்கத்தை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வச்சு, ஏன் அதிகாலையில் தேட சொல்கிறாருன்னா, அதிகாலை நேரத்தை நமக்கு அதிகமான இன்பமான ஒரு தூக்கம் நேரம், குளிர்ச்சியான வேலை, அப்படித்தானே? அப்போ நல்ல தூக்கம் வரும். காலையில் விடிய போகும்போதே தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். அப்போ அந்த அதிகாலையில் அந்த ஜெபத்தை ஏன் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா, நீ அந்த மாதிரி அதை தியாகம் பண்ணுறியா, அந்த சுகபோகத்தை தியாகம் பண்ணுறியா, அந்த குளிர்ச்சியான வேலையை அதிகமாக தூங்குற நேரத்தை நீ தியாகம் பண்ணுறியா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அதிகாலையில் என்னை தேடு, நீ என்னை கண்டடைவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அதுக்கு யாருமே இது வரைக்கும் பிரயாசப்பட்டதே கிடையாது. அப்படி யாரும் நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்னை பார்த்தாரு, நான் ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. நம்ம என்ன செய்யணும், அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிற நம்ம என்ன செய்யணும், அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம ஆண்டவரை தேடுகளாக காணப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா லூக்கா 6:12 வாசிங்க. 6:12 லூக்கா 6:12 வாசிப்போம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பார்த்தீங்கன்னா அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறினா. இப்போ வனாந்தரத்துக்கு போனார், தனித்து ஜெபம் பண்ணார். இப்போ எங்கே ஏறுறாரு, ஒரு மலையின் மேலே ஏறிட்டார். அத்தை காட்டில் ஒரு மேலான ஒரு படிக்கு போயிட்டார், ஆண்டவர் போயிட்டார். என்ன பண்ணுறாரு, அங்கே போய் ரா முழுவதும், அதுதான் ஆல் நைட் ப்ரேயர். ஆனால் நம்ம இங்கே ஆல் நைட் ப்ரேயரை வச்சா உங்களை தட்டி தட்டி எழுப்பணும், உங்களை உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்துகிற பாட்டு பாடணும், சோக் அடிக்கணும், உங்களை சிரிக்க வைக்கணும், எந்திரிங்கன்னு சொல்லணும், உட்காருங்கன்னு சொல்லணும். அப்போத்தே உங்கள் தூக்கம் உங்களை விட்டு போகும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா
மலை மேலே ஏறி முழுவதும் ஜெபித்தாராம். அல்லேலூயா. ஆமாம், அந்த அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும். அதை நம்ம கேட்கணும். சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறும் எங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, எங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டீங்க, எங்கள் வியாதியை குணமாக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு போகாத அளவுக்கு ஆண்டவரே நான் ஒரு செபிக்கிறவளாய் மாறணும். ஆண்டவரே சொல்லுவீங்களா? நம்ம என்ன செய்யணும்? ஒரு செபிக்கிறவங்களாக மாறணும். செபிக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் ஆண்டவராக இருந்தாலும் அவர் மாமசத்தில் இருந்தபடினால் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்தார். அல்லேலூயா. ஆமாம், செபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணார். சரியா? அவர் தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணார். இருட்டோட ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் எழுந்து ஜெபம் பண்ணார். மலையில் மூளை இருந்து நினைஞ்சார், இரவெல்லாம் ஜெபித்தார். இப்படி ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாக்கி கொண்டே போகிறாரு. நிறையா இருக்குது. ஜெபங்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா நிறையா இருக்குது. ஏசாமி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரியா? சீசர்களை கூப்பிட்டு போய் கடைசியாக என்ன செஞ்சார்? எனக்காக ஜெபிங்கன்னு 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு தனிமையாக போய் ஆண்டவர் நினைஞ்சார், ஜெபம் பண்ணார். சீசர்கள் ஜெபம் பண்ணாங்களா? இல்லை. கூட இருந்த சீசர்களே என்ன பண்ணாங்க? தூங்குனாங்க. கூட இருந்து ஆண்டவரோட ஊழியம் செஞ்சு ஆண்டவருடைய அற்புதமான அடையாளங்களை பார்த்த சீசர்களை என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. இப்போ நம்ம கூட ஆண்டவரே இல்லை. ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். உங்களோட ஆண்டவர் ஒரு மனுஷன் இல்லை, ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? எப்படி நம்ப முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். கூடயே இருந்தார் ஆண்டவர். கூட அவர் தான் சொல்லிட்டு போகிறாரு, எப்பா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடுகள் வரப்போகுது, நான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு கடந்து செல்லப்படுறேன், நீ எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஆனால் என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்க. இப்போ உங்களை தட்டி எழுப்புறதுக்கு யாருமே இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை. இல்லை, நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் கூட இருக்க முடியல. நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியல. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஜெபம் பண்ண வேண்டியது எத்தனை மணி நேரம்? ஆமாம், தசமாக நீங்கள் கொடுத்தாலும் எத்தனை மணி நேரம் பண்ணணும்? ஆமாம், 2.25 மணி நேரம் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த தசமாகும் நீங்கள் கொடுக்கறதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் டயத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் அப்படி பண்ணுறோமா? நம்ம பண்ணுறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்படி செபிக்கிறவங்களாய் மாறணும். நான் செபிக்காவிட்டால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நான் சொல்லி அடுத்த பகுதி கடந்து செல்கிறேன். சரியா? நீதிமொழிகள் 15:29 வாசிங்க. இல்லை, நாம் செபிக்க வேண்டுமா, நாம் செபிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம் அடுத்த பகுதி. அதுக்கடுத்து நம்ம செபிக்காவிட்டால் என்னன்னு வரும். சரியா? நம்ம என்ன செய்யணும்? செபிக்க வேண்டும். அப்போ நீதிமொழிகள் 15:27 வாசிங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். 15:29. துன்மார்க்கருக்கு கட்ட தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருக்கு அவர் தூரமாக இருக்கிறார். நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கவே வேண்டாம். சரியா? அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க, எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க. நம்ம செபிக்கணும்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம நீதிமானாக இருந்து ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம ஜெபத்தை கேட்பார். நம்ம அப்படி வாழ்க்கை நம்ம ஏன்னா சிலுவை தியானத்துக்கு வர்றோம், நம்மளை சுத்திகரிச்சிருக்கோம், நம்ம பரிசுத்தவான்களாக மாறுறோம். அப்போ நம்ம செபிக்கணுமா செபிக்கக்கூடாதா? ஜெபிக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமானாக இருந்தால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், நீதிமானாக இருந்தால் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் எதிர்பார்ப்பார். சரியா? மத்தேயு 6:6 வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், உன் அறை வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா பார்க்குற மாதிரி நீ என்ன செய்யணுமா? உன் கதவை பூட்டி கொண்டு அறை வீட்டுக்குள்ளே போகணும், உன் கதவை பூட்டி கொள்ளணும். ஆனால் மாமிசத்தில் உங்கள் சரீரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதய கதவாகிய இருதயத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பூட்டி கொண்டு மற்ற எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எதுவும் உங்களுக்குள்ளே வராத அளவுக்கு உங்கள் அறையை என்ன செய்யணும்? பூட்டி கொண்டுட்டு நீங்கள் என்ன செய்யணுமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் விரும்புகிறாருமா? நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்போ நீதிமான்களாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? அறை வீட்டுக்குள்ளே போகணும், கதவை பூட்டணும், ஜெபிக்கணும். அப்படின்னாத்தே ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 50:15 வாசிங்க. ஆபத்து வரும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆபத்து வரும்போது டாக்டரை தேடி ஓடக்கூடாது. ஆபத்து வரும்போது என்ன செய்யணும்? பரிகாரியை தேடி நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், ஆபத்து வருதா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை
ஆமாம் விடுவிப்பேன், நீ என்ன செய்வ மகிமைப்படுத்து. ஆனால் முதல்ல நம்ம டாக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோம். நான் ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் தெரியுமா? நீ நீதிமானா வாழ்கிற உன் ஜெபம் கேட்கப்படணுமா? ஆபத்து காலம் வந்துருச்சா என்னை நோக்கி கூப்பிடு. அப்படித்தான் நம்ம போட்டிருக்கு சங்கீதத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கலன்னு நீ கேள்வி கேளு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆபத்து காலம் வந்துட்டா ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிட வேண்டிய இருக்கணும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 77:1 வாசிங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். நம்ம ஒரு சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கெஞ்ச வேண்டியது இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணுமா? கெஞ்சணுமா, ஜெபத்தில் கெஞ்சணும். ஆனால் நம்ம என்ன செய்ய தெரியுமா? அவங்கள்ட்ட கெஞ்ச மாட்டோம், டாக்டர் காலை பிடிப்போம். என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் ஜீவனை கொடுத்துருங்க, என் மனைவி எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க, என் கணவனை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படி விரும்புகிறாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அதோடு அவர் நிற்கலை. அடுத்து என்ன சொல்கிறாரு? கெஞ்சணுமா. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேளுங்க அப்படிங்கிறாரு. நம்மளுடைய தகப்பன் தானே, நம்ம பிள்ளைகிட்ட கெஞ்சினா நம்ம விட்டுருவோமா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பிள்ளை ஒன்று வந்து எதனாச்சும் ஒரு கெஞ்சி கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் கடன்பட்டு கூட கஷ்டப்பட்டு கூட என்ன செய்வோம்? அதை வாங்கி கொடுத்து பிள்ளை என்ன செய்வோம்? சந்தோஷப்படுத்துவோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கேயும் விரும்புகிறாரு. நீ என்ன செய்யி? கெஞ்சி கேளு. நீ கெஞ்சி கேட்கும்போது நான் என்ன செய்வேன்? அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணுமா? கெஞ்சணுமா. சரியா? 142:1 வாசிங்கம்மா. அதே தான் வரும். 142:1 வாசிங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சத்தமிட்டு கூப்பிடணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? சத்தமிட்டு கெஞ்சணும். சரி, மத்தேயு 26:41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, ஆமா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மலையில ஏறி போய் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாரு. ஆனா இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு சோதனை வருதா, உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, உனக்கு ஒரு கஷ்டம் வருதா, உனக்கு ஒரு வியாதி போராட்டம் வருதா, ஒரு கடன் பிரச்சனை வருதா, இல்லை வேற எந்த விதத்துல பிசாசு உன்னை வந்து நெருக்கிறான், உன்னை ரொம்ப துன்பப்படுத்துறான் அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்யணுமா? முதல்ல தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டும். என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நீ விழிக்கிறது ஒரு தியாகத்தை நீ செஞ்சேன்னா ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் தூங்கவும் செய்யணும், என்னுடைய சரீரம் எனக்கு சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூக்கத்தை செஞ்சுட்டு அப்புறம் நீ ஜெபம் பண்ணேன்னா கேட்கப்படாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்? தூக்கத்தை தியாகம் பண்ணி விழித்திருந்து செபிக்க வேண்டும். அப்படி நம்ம செபிக்காவிட்டால் நமக்கு என்ன நடக்கும்? வாசிப்போமா? 1 சாமுவேல் 12:23 வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஆமா, நம்ம செபிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கிறோம்? ஆமா, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். மறுபடியும் நல்லா வாசிமா அந்த வசனத்தை. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தேன் ஆனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அப்போ நாம் மற்றவர்களுக்காக நம்ம செபிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். நீ செபிக்கலை அப்படின்னா உன் கூட பிறந்தவங்களுக்கு, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவங்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்காம இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறவங்களா இருக்கிறீங்க? பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. சரியா? யாக்கோப்பு 4:2 வாசிங்க. நீங்கள் செபிக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. யாக்கோப்பு 4:2. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஆமா, நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுடைய காரியம் எதுவும் வாய்க்காது. அந்த வசனத்தை மறுபடியும் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இச்சித்தும், நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு காரியத்தை குறித்து ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் என்னது பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். இந்த காரியம்லாம் நம்ம செபிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சித்தி பெறாமல் இருக்கிறீங்கன்னு என்ன, எதையும் நீங்கள் அனுபவிக்க முடியலை. எதுக்கும் தெரியுமா? நீங்கள் செபிக்கிறவங்களா இல்லாமல் இருக்கும்போது.
சரியா? மற்றவர்களுக்காக செபிக்காமல் இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யுது? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை கொண்டு ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது. சரியா? அதுக்கடுத்து யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணாம தான் நீங்கள் தேடுகிறதான கனி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அந்த கனி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் செபிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறதான ஆத்மா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஆண்டவர்கள் வழி நடத்துகிற ஆத்மா ரட்சிக்கப்படாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆத்மாவை ஆண்டவர்களை கொண்டு வர போகிறோம், அந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு கனி அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்காக செபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் செபிக்காமல் இருக்கிறதுனால அந்த நோக்கமே மாறி போகுது பாருங்க. அந்த கனி, அந்த ஆத்மா ஆண்டவர்களை வர்றதே அந்த நோக்கமே மாறி போது பாருங்க. அப்போ நோக்கம் மாறுகிறதுக்கு ஒரு காரணம் என்ன? நீங்கள் செபிக்காமல் இருக்கிறது தான். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். நம்ம செபிக்காம விட்டால் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அதுக்கு இடையில் ஆண்டவர் இத்தனை காரியம் சொல்கிறார். ஜெபத்தை மட்டும் உங்கள்கிட்ட பேசணும்னா 100கணக்கான வசனங்கள் இருக்குது, உங்களுக்கு சொல்ல முடியும். நான் ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானியேல் 9:5 வாசித்தீங்கன்னா அதுலேயும் அப்படித்தான் போட்டிருக்கோம். வசனத்தை எழுதிக்கங்க. தானியேல் 9:5, அப்போஸ்தலர் 17:30. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான பாவம். நீங்கள் செபிக்காம விட்டால் தேவனுக்கு விரோதமான பாவம். எழுதிக்கங்க. சரியா? தானியேல் 9:5, அப்போஸ்தலர் 17:30. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 106:23 வாசிமா. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஆமென், அல்லேலூயா. இங்கே மோசே பார்த்தீங்கன்னா ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. ஜனங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரை, இந்த ஜனங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திறப்பில் நிற்கிறார். நின்று செபிக்கிறார். இந்த ஜனங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது ஆண்டவரை. இவங்க பேரை என்ன செய்யறது? கிறுக்கி போடக்கூடாது. ஏன் பேரை கிறுக்கி போட்டுருங்க. இவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சேர்த்துக்கொள்ளணும். இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு ஜெபம் வருதா? சொல்லுங்கள், நமக்கு அப்படி ஒரு ஜெபம் வருதா? நமக்கு விரோதியாக இருக்கவங்கள கூட ஆண்டவரை இவங்களை தொடுங்க, இவங்களை ரட்சிங்க, இவங்களை கொண்டு வாங்க, இவங்களை சபையில் நிறுத்துங்க, பரலோக சொந்தமுள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரைன்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்த ஜனங்களை மோசே காப்பாற்றும்படியாக திறப்பில் நின்று ஜெபிக்கிறான். இவங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரை, இவங்களை அழிச்சிடாதீங்களா ஆண்டவரை. அந்த மாதிரி ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், 23வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம். எசேக்கியேல் 18 4வது வசனம், 23வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம். தேவனுடைய சித்தம் பூரணமாக என்ன செய்யாது? நிறைவேறாது. இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கலைன்னா தேவனுடைய சித்தம் இதில் என்ன செய்யுது? பூரணமாக நிறைவேறாது. நீ பூரணமாக நிறைவேறணும்னா நான் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போ நம்ம செபிக்கிறவங்களா இருக்கிறோமா, செபிக்காதவங்களா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம செபிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஆண்டவரே இந்த பூமியில் இருந்து சிலுவை சுமக்க போகிறதுக்கு முன்னாடி செபம் பண்ணார் அப்படின்னா நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கிறவர்களாய் மாறணும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் விட்டால் கூட அது உங்களுக்கு ஒரு பாவமாக மாறிடுது. அப்போ மற்ற பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, இந்த பாவத்தை எப்படி மன்னிக்கிறது? இதையும் மன்னிக்கணுமே ஆண்டவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் கல்வாரிக்குள்ளே போகிற நம்ம என்ன செய்யணும்? செபிக்கிறவர்களாய் மாறணும். அப்போ நம்ம செபிக்காமல் விட்டால் நம்ம பாவம் செய்கிறவர்களாய் மாறி விடுகிறோம். ஒருவேளை மற்ற பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கலாம். அது முக்கியம் இல்லை. அதை காட்டிலும் முக்கியமானது நீங்கள் செபிக்கிறவர்களாய் மாறணும். நீங்கள் நீதிமான்களாய் காணப்படணும். அப்போ தான் நம்ம செபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:4 வாசிமா. அப்போஸ்தலர் 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென், அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிட்டாரு.
நம்ம ஜெபிக்காமல் இருந்தால் அது பாவமாக இருக்கும். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபித்தாரு, நம்மளும் ஜெபிக்கணும். சரியா? அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறோம், கல்வாரிக்குள்ள வந்திருக்கிறோம், அவரை பற்றி தியானம் பண்ணுறோம், இல்லை அவருடைய ரத்தத்தை குறித்து பார்க்குறோம், காயங்களை குறித்து பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். நீங்கள் அவருக்காக என்ன செய்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சவுல் என்ன செய்கிறாரு? கிறிஸ்தவங்களை எல்லாரையும் என்ன செய்கிறாரு? கொலை செய்யவும், காவலில் போடவும், அவங்கள துன்புறுத்தவும், அடிக்கவும், உதைக்கவும் என்ன செய்கிறாரு? நிறுவங்களை வாங்கி கொண்டு எங்கே போகிறாரு? தமஸ்குக்கு போகிறார். போய் என்ன செய்கிறாரு? அவங்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு உத்தரவு வாங்கிட்டு போகிறார். உத்தரவு வாங்கிட்டு போகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இடையில சந்திக்கிறார். சரியா? ஆண்டவர் இடையில சந்தித்து வெறும் ஒரு ஒளி தான் கேட்குது. அந்த ஒளி சத்தத்தை கேட்ட உடனே கீழே விழுந்துட்டான். யாரு? சவுல் விழுந்துட்டான். கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த சத்தம் எப்படி என்னன்னு ஒன்றுமே தெரியல. எல்லாம் திரும்பி எல்லாம் சுற்றி மத்தியும் பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஆளும் தெரியல ஒன்று. ஆனால் சத்தம் பயங்கரமாக இருக்குது. சவுலோடு பேசுகிறதான அந்த ஒளியிலேருந்து வந்த சத்தம் பயங்கரமான. ஆனால் சவுலத்தை ஆண்டவர் குறி வச்சு என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. உடனே சவுல் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே கேட்குற, ஆண்டவரே நீங்கள் யார்? அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நீ யார் என்ன வந்து அடிக்கிறது? ஏன்னா இவன் பயங்கர பலசாலி, சண்டை ஓடுறதுல, அடிக்கிறதுல, உதைக்கிறதுல பயங்கர கில்லாடி. யார்? சவுல். ஆனால் அந்த சவுல் கேட்குறான், நீங்கள் யார் ஆண்டவரே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. வேற மாற்றி கேட்கக்கூடாது, வேறு விதமாக கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆண்டவரே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே, நீ துன்பப்படுத்துறியே, என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறியே, என்னுடைய ஊழியக்காரர்களை, என்னுடைய மக்களை நீ என்ன செய்கிற? துன்பப்படுத்துறியே. அவங்க வணங்குறதான இயேசு கிறிஸ்து தான் உன்னோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் அந்த வார்த்தை சத்தத்தை கேட்ட உடனேவும் அவன் என்ன செய்கிறான்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நம்முடைய சித்தம் என்ன? நான் என்ன செய்யணும்? நம்ம எவ்வளோ நாள் கல்வாரியை பற்றி நம்ம தியானிக்கிறோம், நம்ம தியானம் பண்ணுறோம், அழுகுறோம், புலம்புறோம், எல்லாம் செய்கிறோம். என்னைக்காவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே? நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? நம்ம சுயநலத்துக்காக, நம்முடைய விருப்பத்திற்காக, நம்முடைய ஆசைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. கல்வாரியை பார்க்குறீங்க, ரத்தத்தை பார்க்குறீங்க, காயங்களை பார்க்குறீங்க, அடிகளை பார்க்குறீங்க, உதைகளை பார்க்குறீங்க, எல்லாமே பார்க்குறோம். ஆனால் நம்ம கேட்டிருக்கிறோம் ஆண்டவரை பார்த்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சவுல் கேட்குறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? நான் என்ன செய்யணும் அப்படின்னு. சரியா? அதோட அவை விட்டுறல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? 22:7 வாசிமா. அப்போஸ்தலர் 22:7. மற்றவங்க சாட்சி சொல்றாங்க. அந்த சவுல் சத்தம் கேட்டா, நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். போதும். மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல அவர் மறுபடியும் சத்தத்தை கேட்டாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சத்தத்தை கேட்டேன், மற்றவங்க என் கூட இருந்தவங்கலாம் இருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அவங்கள தொடல் ஆண்டவர். இன்னைக்கு வெளியே உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம தெருவில், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளலை, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை பார்த்து எப்படி கேட்டிருக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்கவே கிடையாதுமா, கேட்கவே கிடையாது. அந்த சவுல் சொல்கிறாரு, அந்த அப்போஸ்தலர் 22:14 வாசித்தீங்கன்னா எபிரேய பாஷையில் பேசினாராம். சவுல் சொல்கிறாரு எபிரேய பாஷையில் பேசினாராம். அந்த சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. அவன் தேவ சத்தத்தை கேட்ட உடனேவும் அதுக்கடுத்து தான் கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அப்போஸ்தலர் 9:6 வாசிமா. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் நடக்குது. ஆண்டவர் அவன் கண்ணு தெரியாமல் இருக்கும். ஆண்டவர் அவன் செஞ்ச காரியங்களை எல்லாம் நினைத்து அல்லும் பகலும் 3 நாள் பட்டினியாக போட்டார். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சவுல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போ சீமோன் அனனியா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனனியாவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சவுலை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்ன தெரியுமா? 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம பட்னியாக கிடந்தான். சரியா?
நம்ம அதெல்லாம் வாசிக்க வேணாம். 3 நாள் பட்னியாக கடந்ததெல்லாம் வாசிக்க வேணாம். ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இவன் சொன்ன உடனே உனக்கு அவன் சொல்லுவான், அனனியா சொல்லுவான், பேதுரு வருவான், அவன் சொல்லுவான்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டு அவள் கண்ணு தெரிஞ்ச உடனே ஜெபம் அனனியா ஜெபம் கண்ணு தெரிஞ்ச உடனேவும் என்ன பண்ணான் தெரியுமா? அதே 9:15 வாசிமா. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாத்தீங்களா? இங்க சொல்றாரு, அனனியா சொல்றாரு, இவனை வேணாம் ஆண்டவரே, இவன் உங்களை துன்பப்படுத்துறவன், இப்படிலாம் செஞ்சவன் குறை சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. அனனியா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்களாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் தானே, ஆண்டவரால் தெரிந்து கொண்ட பாத்திரம் தானே. அவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ என்ன செய்யாத, எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னோன்னேவும் அதே மாதிரி நான் அதை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அந்த அந்த தரிசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தினவராய் சவுல் இணைஞ்சார் தெரியுமா, ஒப்பு கொடுத்தாரு. வாசிங்க அப்போஸ்தலர் 26:19 வாசிங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. ஆமா, ஆண்டவர் அந்த ராஜாட்ட சொல்றான், அகிரிப்பா ராஜா, பெரிய ராஜா, அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், அந்த பரம தரிசனத்துக்கு என்னையே கீழ்ப்படுத்தினவனாய் என்னை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொன்னோடனேவும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? உடனே கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 9:20 வாசிமா. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆமென், அல்லேலூயா. தாமதம் இல்லாதபடி அவனுக்கு எப்போ அவனுக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சோ, கண்ணு தெரியாமல் போச்சு, ஒளிப்பட்டவனேவோ அடுத்து ஜெபமனே செதில் கீழே விழுந்து அவனுக்கு என்ன கண் பார்வை கிடைச்சிருச்சு. அவன் 3 நாள் அல்லும் பகலும் சாப்பிடாம இருந்த நாள் பலவீனமாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை தேத்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி எழுந்த உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நேராக போனால் ஆலயங்களில் போய் என்ன செஞ்சு தெரியுமா? இவர் தான் யாரு? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினா. ஏன் இப்படி ஆலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணா, திருவிழா பண்ணாமல்? ஏன்னா இவன் ஆலயங்களில் இருக்கிறதான மற்றவங்களை அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கு தான் உத்தரவு வாங்கிட்டு வந்தவன். அல்லேலூயா. அப்போ அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஆலயங்களுக்குள்ளே போய் என்ன செஞ்சான்? இவர் தான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே 9:22 வாசிங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதுக்கடுத்து பண்ணுறான் பாருங்க, இவரே கிறிஸ்து என்று திஷ்டாங்கப்படுத்தி ஆணித்தரமா இவர் தான், வேற யாரும் கிடையாது, இவர் தான் மேசியா வரப்போறவர், இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் உண்மையானவர் எப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறதோடு நிப்பாட்டில. இவர் தேவனுடைய குமாரன் சொல்லி பிரசங்கம் பண்ணதோடு நிப்பாட்டாம ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்றான், இவரே கிறிஸ்து. அல்லேலூயா. இவரே கிறிஸ்து என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான், மற்றவங்களுக்கு சாட்சி சொல்ல ஆரம்பித்தான். ஏசியா கூட பார்த்தீங்கன்னா, ஏசியா தீர்க்கதரிசி 6:5 வாஸ்தவனா, அவங்க கண்கள் கண்டதை பார்த்த உடனே என்னஞ்சான், இப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு, சத்தத்தை கேட்கிறேனே என்று சொல்லிட்டு, என்னுடைய காரியம் யார் இந்த காரியத்துக்காக போவான்னு சொன்னனையும் அங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்ட ஏசியா தீர்க்கதரிசி என்னஞ்சான்? தன்னை ஒப்பு கொடுத்தான். நான் ஊழியம் செய்ய நான் போகிறேன் ஆண்டவரே, நானும் இப்படி அநியாயமாக குறை பேசுகிற குற்றப்படுத்துகிறவங்க நடுவில் நான் வாழ்ந்திருக்கனே, அசுத்தமான உதடு உள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாழ்கிறேனே, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்போ தான் உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிச்சேன். நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தமான தெய்வம், உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ மகிமையாக இருக்குது, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். பார்த்த அடுத்த நிமிஷத்துலேயம்மா பார்த்த சத்தத்தை கேட்ட அப்படி அந்தந்த நிமிஷத்தில் ஒப்பு கொடுத்து நினைஞ்சாங்க, ஊழியங்களை நிறைவேற்றினாங்க. நம்ம செபிக்கிறவங்களாம் மாத்திரம் இருக்கக்கூடாது, ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து ஊழி செய்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய காரியம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நான் அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கேன் ஆண்டவரே என்று சொல்லுவாங்க. நான் கரங்களை போய் தலையிலே சொல்லுவோமா? ஆண்டவரே உங்களுடைய காரியமாய் நான் போய் உமக்காக ஆண்டவரை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களை அநேகரை நான் சேர்ப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், செபித்து ஊழியங்களை செய்வர்களாக மாறணும். முதலாவது செபிக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? சத்தத்தை கேட்கிற வார்த்தையை கேட்கிற நம்ம என்ன செய்யணும்? ஊழி செய்கிறவர்களாய் மாற்றணும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது ஆண்டவர் கேட்குறாரு, ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு,
1 யோவான் 4:19 வாசிங்கம்மா. 1 யோவான் 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், நம்ம செபிக்கிறோம், ஊழியம் செய்ய போகிறோம், என்ன இருந்தால் செய்வோம்? அன்பு இருந்தால் தான். இல்லை, அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அன்பு இல்லாமல் நீங்கள் உங்களால் செய்ய முடியாது. உங்களை தட்டி தட்டி எழுப்பவே முடியாது. தேவன் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்ன செய்யலாம்? நம்ம ஊழியத்தை செய்யலாம். தேவன் மேலே அன்பு இருந்தால் செபிக்கலாம். சரியா? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படித்தானே? அதுதானே உண்மை. முந்தி யார்? நீங்கள் ஆண்டவர் தேடி போனீங்களா? ஒருத்தரும் போல. அவர் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மளை தேடி வந்ததுனால தான் முந்தி அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தா. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ரோமர் 11ஆம் அதிகாரம் 33-36 வாசிங்களேன். அங்கே ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை போட்டிருக்கு பாருங்களேன். 33, 11, 33, 36 வரைக்கும். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஆமென். நமக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி நீங்க எதனாச்சும் ஆண்டவருக்கு கொடுத்தீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர். கேட்கிறாரு, அவருக்குள்ள என்ன இருக்குதா? அறிவு. வாசிமா. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! எவ்வளவு அதை பாருங்க. தேவனிடத்துல ஐஸ்வர்யம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அதை நம்ம ஆழமா பார்க்கணும்னா அது முடியவே முடியாது. அதனுடைய ஆழம் எவ்வளோ தெரியுது? அறிவுக்கு, ஞானத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு என்ன ஆழம் இருக்குன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவா இருக்குது. அதனால நமக்கு தெரியும் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழியை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் யாராலும் அவருடைய வழி, இந்த வழி இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஆவியானவர் அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்துவார். ஆனால் அவருடைய வழி இந்த வழி தான், இப்படித்தான் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டவைகள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்திற்கு முன்பாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவன் யார்? நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சவுல் சொல்லியிருந்தாரு. இப்போ சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார், போனார். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லி கேட்டுட்டு போனார். நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்படி நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. ஆபிரகாம் பார்த்தா போனார், யாக்கோப்பு போனார், ஈசா போனார், எல்லாம் போனாங்க. அவங்கெல்லாம் போனாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி கேட்டிருக்கிறோமா? இப்போ இங்கே இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? யாருமே கிடையாது. அவருடைய சிந்தையை அறிந்து நம்ம சொல்ல முடியாது, அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நம்மளாலே முடியாது. சரியா? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். முந்தி நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரு. ஆனால் நமக்கு ஒரு காரியம் கிடைக்காம, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நம்ம எல்லாரும் காணிக்க கொடுக்குறவங்க, தசமா செலுத்துறவங்க, ஸ்பெஷல் காணிக்க கொடுக்குறவங்க, இல்லை நகையை கொடுக்குறவங்க, பொருளை கொடுக்குறவங்க, வீட்டை கொடுக்குறவங்க, பிளாட்டை கொடுத்தவங்க, பத்திரத்தை கொடுத்தவங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒன்றை எதிர்பார்க்கலையா? சொல்லுங்க. இல்லை, அது இல்லை, அவர் எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னு சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கொடுத்தீங்களா? இல்லை. நம்ம நினைஞ்சோம், ஒன்று எனக்கு வேணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அதனால் இதை வச்சுங்க, இதை உங்களுக்கு தர்றேன், இதை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிவோம். நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். எனக்கு ஒன்று கிடைக்கணும், அதை வெளியே சொல்லலாம்னா கூட உங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க, எனக்கு இந்த காரியம் வாய்க்கணும், அதனால் இதை வச்சுக்கோங்க, இந்த காணிக்கையை தர்றேன், இந்த ஸ்பெஷல் காணிக்கை தர்றேன், இந்த பொருத்தனையை தர்றேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுருப்போம். ஆனால் இங்கே வசனம் கேட்கப்பட்டிருக்கிறது, தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார்? உங்களுக்கு கிடைக்காம நீங்கள் ஒன்றை கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தி என்ன செஞ்சாராம்? நம்மள்கிட்ட அன்பு செலுத்தினாராம். முந்தி என்ன செஞ்சாராம்? அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினார். சரியா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 வாசிமா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல ஆடுகளையும் நம்ம மற்ற கரைத்தில் விட்டுருவோம். ஆண்டவரை நேசிக்கிற மாத்திரம் நம்ம பார்ப்போம், அன்பு கூறதை மாத்திரம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரோடு இருக்கிறதான், சீசர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த இடத்துல பர்டிகுலராக ஒருத்தரை மட்டும் அவங்க அப்பா பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. ஏன்னா மற்றவங்களாம் மற்ற சீமோன்லாம் நிறைய இருந்திருப்பாங்க, பேதுருக்கெலாம் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பர்டிகுலராக தகப்பனுடைய பெயரை சொல்லி, இன்னாருடைய குமாரனாகிய சீமோனே, என்னன்னு கேட்குறாரு ஆண்டவர்? என் மேலே அதிகமாய் அன்பாக இருக்கிறாயா? இந்த இடத்துல வார்த்தையை கவனிங்க நீங்கள். ஆண்டவர் கேட்குறாரு, என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு தான் கேட்குறாரு. ஆனால் இவர் சீமோன் என்ன சொல்கிறாரு? நான், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். பதில் என்ன சொல்கிறாரு? நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் பதில் சொல்கிறார். இந்த இடத்துல அன்புக்கும் நேசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சரியா? நேசத்தை காட்டிலும் அன்பு ஒரு படி மேலானது. அல்லேலூயா. ஆமாம், அன்பு ஒரு படி மேலானது. ஆனால் இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, பேரை சொல்லி, அப்பாவுடைய பேரை சொல்லி, இன்னாருடைய மகனே, நீ என் கூடையே இருக்கிறியே, நீ என்ன என் மேலே அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு தான் கேட்குறாரு. ஆனால் அவன் பதில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஆமாம் ஆண்டவரே, உண்மை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். நேசிக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? நேசிக்கிறவங்க என்னன்னு தெரியுமா? நேசிக்கிறவங்க எப்படின்னா, அந்த அவங்க ஒருத்தவங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது தான் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அப்போத்தையும் என்ன செய்வாங்க? அவங்க அன்பை என்ன செய்வாங்க? அப்படி கொஞ்சம் அப்படி காட்டுவாங்க நேசிக்கிறவங்க. ஆனால் அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? துடிப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நேசிக்கிறவங்களை என்ன செய்வாங்க? தூக்கி அணைச்சிக்கிருவாங்க, கட்டி பிடிச்சிக்கிருவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க, வாரி கொடுப்பாங்க. தனக்குன்னு எதையும் வச்சுக்கிற மாட்டாங்க. அதுதான் அன்பு. அல்லேலூயா. ஆமாம், இங்கே பேதுரு சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரை நேசிக்கிறேன். சாதாரண ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டான். ரெண்டாவது ஆண்டவர் கேட்குறாரு, இவன் மாற்றி சொல்லுவானா அப்படின்னு. ரெண்டாவது ஆண்டவர் கேட்குறாரு, நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாமே? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அன்பாக இருக்கிறேன்ற வார்த்தை வரலை. அப்போ பாருங்கள், அன்பு எவ்வளோ வித்தியாசமானது, நேசிக்கிறது எவ்வளோ வித்தியாசமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். சரியா? அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. இவங்களுக்கு என்ன செய்யும்? அதே சூழ்நிலைக்கு இவங்க மாறிடுவாங்க. ஆனால் நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? பார்த்துக்கிறலாம், அப்படி தூரமாக இருப்பாங்க. நேசம் இருக்கும், தூரமாக இருப்பாங்க. மற்ற சீசர்லாம் தூரமாக நின்னாங்க. யோவான் மட்டும் எங்கே இருந்தான்? ஆண்டவர் கூடயே இருந்தான். மார்பில் சாஞ்சு படுத்துங்கினவன் இல்லை, மார்பில் சாஞ்சு கிடந்தவன். அப்போ அந்த அன்பு எங்கே வரைக்கும் கொண்டு போகுது? சிலுவையில் கடைசி வரைக்கும் கொண்டு போகுது. சரியா? அப்போ நம்ம அன்பாக இருக்கிறோமா, நேசமாக இருக்கிறோமா, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்காக எதையாலும் செஞ்சாகணும். என் ஆண்டவருக்காக எதையாச்சும் நான் கொடுத்தாகணும், நான் ஆண்டவருக்கு எதையாலும் பண்ணி ஆகணும். அதுதான் அன்பு. நேசங்கிறது தள்ளி நிற்கும். சரியா? இந்த பேதுரு அப்படித்தான் பண்ணார், இந்த சீமோன் அப்படித்தான் பண்ணார். மூணாவது முறை ஆண்டவர் தன்னையே மாற்றிக்கிட்டார். மூணாவது முறை கேள்வி கேட்கும்போது என்ன செய்கிறாரு? ஆண்டவர் தன்னையே மாற்றிக்கிட்டாரு. என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு. அப்புறம் இவனு சளைச்சிக்கிட்டு சொல்கிறான், ஆமாண்டவர் எத்தனை இடக்கத்தையும் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் கவலையாக சொன்னான். சரி நீ போ, என் ஆடுகளையும் என் குட்டிகளையும் மேய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கலை. ஆண்டவர் எதிர்பார்க்குற அன்பு ஒரு அன்பு இருக்குமா? என்னையும் ஆண்டவர் எவ்வளவா அன்பு கூர்ந்து நம்மளை நேசித்து பாவத்திலும் சாபத்திலையும் விக்கிர ஆராதனையும் சடங்காச்சாரங்களிலையும் பழக்க வழக்கங்களை மூட பழக்க வழக்கங்கள் கிடந்த என்னையும் உளையான சேற்றில் கிடந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரே. நம்ம அன்பு எப்படி இருக்கணும்? அல்லேலூயா.
அந்த அன்புக்கு அடையாளமாக ஒருத்தரை நான் காட்டி கொடுக்குறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற சகோதரிமார் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு மறுபடியும் அதவே நான் காட்டி கொடுக்குறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் வாசிப்போம். இங்கே ஒரு காரியம் நடக்குது. வாரத்தின் முதல் நாள் காலையில், ஆமாம், இது வந்து உயிர் தெழுந்த பிறகுதான் நம்ம வாசிக்கிற வசனம். ஆனாலும் உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்கிறேன், அந்த வசனத்தை வாசிக்க சொல்றேன். வாசிமா. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். போதும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் என்ன செய்றா, இருட்டோட என்ன செய்றா, எந்திரிச்சு ஆண்டவரை அடக்கம் பண்ணி 3ஆவது நாள் என்ன செய்றா, கல்லறைக்கு வர்றா. அதிகாலையில் இருட்டோட சரியா வந்து என்ன செய்றா, வந்து கல்லறைக்கு வந்துட்டா. அப்போ கல்லறையில் வந்து பார்த்துட்டு கல் புரட்டப்பட்டிருக்கிறத மட்டும் பார்த்துட்டு என்னஞ்சா ஓடிட்டா. போய் மற்ற சீசர்களை எல்லாத்தையும் சொல்கிறா, இந்த மாதிரி கல் புரட்டப்பட்டிருக்கிறது, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஊருக்கு, அவருடைய சரீரம் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஓடி வர்றாங்க. சரியா, மற்ற சீசர்கள் பேதுரு மற்ற சீசர்கள் கல்லறைக்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, ஒருமித்து ஓடி வந்தாங்க. வந்து கல்லறைக்குள்ள ஓடி பார்க்குறாங்க. யார் வருது, சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்த கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும், இதை நல்லா கவனிக்கணும், சீலைகள் அங்கே கிடக்கிறதையும் தலைமாட்டில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனித்தனியே ஒரே இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். முந்தி கல்லறையிடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். ஆமாம், அப்போ கூட என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த மாதிரி உயிர் தள்ள போகிறேன், 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறத அவங்க விசுவாசிக்கலை, மறந்துட்டு என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல என்ன செய்றாங்க, அதை பார்த்துட்டு விசுவாசித்துட்டு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 வாசிமா, 10 வாசி. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென். போதும் இருங்க. இந்த வந்த சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. உள்ள சீலை சித்தி வச்சிருக்கிறத தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் இருக்கிறதையும் என்ன செஞ்சாங்க, இப்போ உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது யார் இருந்தா, சேலை தான் இருக்குது. 2 பக்கமும் அவரை சுற்றி வச்சிருந்த புடவைகள் அங்கங்கே என்ன செஞ்சுருக்காங்க, சுற்றி வச்சிருக்கிறாங்க. சீசர்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. உடனே அது விசுவாசிட்டு என்ன செஞ்சாங்க, உடனே போயிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கலை. சரியா, திரும்பி போனார்கள். 11 வாசிமா. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா, இங்கே மரியாள் கல்லறையின் அருகே அழுது கொண்டிருந்தாள். அவள் குனிந்து கல்லறைக்குள்ள இப்போ என்ன செய்றா, இப்போ மரியாள் என்ன செய்றா, சீசர்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ மரியாள் மட்டும் என்ன செய்றா, நின்று என்ன செய்றா, அழுது எங்கே பார்க்குறா, குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். அல்லேலூயா. வாசிமா. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே, சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். போதும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரியாள் என்ன செய்கிறா, குனிஞ்சு பார்க்குறா. அவங்க பார்க்கும்போது என்ன இருந்துச்சு, சேலை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இவன் அழுக ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும். என்ன செய்கிறா, அவருடைய அன்பு என்ன பண்ணுது, இவளை அழுக வைக்குது. ஏன்னா கூடையே திரிஞ்சு ஊழியம் செஞ்சவர், ஆண்டவர் கூடையே கூட திரிஞ்சவ இப்போ என்ன பண்ணுறான், அழுதுட்டு என்ன செய்கிறா, மறுபடியும் உள்ள குனிஞ்சு பார்த்தா அங்கே யார் இருக்கா, 2 தேவதூதர்கள் இருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், இவளுடைய அன்பு, இவர் அழுகையினால இவளை சரிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அங்கே 2 தேவதூதர்களை காட்டுகிறார். அவங்க பார்க்கும்போது சேலை மட்டும் இருந்துச்சு, இவ பார்க்கும்போது என்ன இருக்குது, 2 தேவதூதர்கள் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஏம்மா அழுகிற, ஸ்திரியே ஏன் அழுகிற
அப்படின்னு இவ சொல்கிறா, பதிலுக்கு சொல்கிறா, அவரை வச்சிருந்த இடத்த காண யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஆண்டவர் என்ன செஞ்சார், தேவதூதர்களை அனுப்பி அவளை சமாதானப்படுத்துவதற்காக, அவளை திரும்பி போக வைக்கிறதுக்காக ஆண்டவர் நெஞ்சார் சேலைகளை காட்டாமடி 2 தேவதூதர்களை அனுப்பி அவர்களை சரிப்படுத்துறதுக்காக அனுப்புனா. அப்போ கூட அவளுக்கு திருப்தி இல்லை. அவளுக்கு என்ன செய்யல, திருப்தி இல்லை. ஆண்டவரை பார்க்கணும், நான் ஆண்டவரை பார்க்கணும். அவர் வைத்த இடத்துல வச்சிருந்த சிலையை காணாமல் அவர் எங்கே போயிட்டாரு, அவர் சரீரம் எங்கே போச்சு, யார் எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறா. அப்போ ஆண்டவர் வானத்தில் 2 தூதர்களை அனுப்பி கூட அவளுடைய அன்பை மாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. அவளுடைய அன்பை என்ன செய்யவில்லை, மாற்ற முடியவில்லை. அவளை சரிப்படுத்தி சமாதானப்படுத்தி அனுப்ப முடியவில்லை. அதுக்கடுத்து வாசிமா, இவைகளை சொல்லி பின்னாக 14வது வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஆனாலும் அவள் இயேசு என்று அறியவில்லை. சரியா? இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வானத்திலிருந்து தேவதூர்களை அனுப்பி அவளை சமாதானப்படுத்த பார்த்தாரு. அவள் போகலை. அடுத்த ஆண்டவரே என்ன வந்து கேட்குறாரு, ஸ்திரியை ஏமா அழுகிற, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவ சொல்கிறா, அவர் தோட்டக்காரன்னு நினச்சிக்கிட்டா. இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களை ஒருத்தரை காட்டினா கூட அவள் என்ன செய்வான், அந்த தோட்டத்தில் இருக்கிறாரு, இவர் இருக்கிற இந்த தோட்டத்தில் வேலை செய்கிற ஒருவருக்கு, கல்ற தோட்டத்தில் இருக்கிறவர் நினச்சி அவள் என்ன செய்வா, இல்லைம்மா அப்படின்னு சொன்னனே போயிடுவான்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கிறதான ஒரு மனுஷனை போல் ஆண்டவர் நினைஞ்சார், வெளிப்பட்டார். இந்த உலக மனுஷனை போல வெளிப்பட்டு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்பட்டார். அப்போ கூட என்ன சொல்கிறா, அதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியல, அவங்க வச்சிருக்கிற இடம் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறா. அவளோட அன்பு என்ன பண்ணுச்சு, அந்த தோட்டக்காரனுடைய வார்த்தைக்கும் இடம் கொடுக்கல. அவளுடைய அன்பு என்ன செஞ்சிச்சு, அவரை நான் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவள் நிற்கிறான், அழுதுகிட்டு நிற்கிறான். அதுக்கடுத்து வாசிமா, இயேசு அவளை நோக்கி மரியாளே மரியாளே என்றார். அல்லேலூயா, ஆமென். வாசி. அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இவ எதுக்கும் தேவதூதர்களுக்கும் அவன் இடம் கொடுக்கல, உலக மனுஷராக இருக்கிற தோட்டத்துக்காரனுக்கும் என்ன செய்யல, இவ இடம் கொடுக்கல. இப்போ யார் ஆண்டவரை கூப்பிட்றாரு, எந்த பேரை அவர் கூட இருந்து ஊழியம் செய்யும் போது அவளை எப்படி கூப்பிட்டாரோ அப்படி ஆண்டவர் மரியாளே அப்படின்னு சொன்னனே கண்டுபிடிச்சிட்டான், இவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன செஞ்சா, ஓடி அவரை பிடிக்க போறா, தொட போறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நான் என்ன செய்யலை, என் தேவனிடத்துக்கு நான் ஏறி போகலை. அப்போ அவளுடைய அன்பு பரலோகத்துக்கு ஏறி போகிற அந்த ஆண்டவரை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி வச்சிருச்சுமா. அல்லேலூயா. அவருடைய அன்பு ஆண்டவர்கிட்ட மேலே போகிற அந்த தேவனை அவருடைய அன்பு பிடிச்சி நிப்பாட்டி வச்சு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. இன்றைக்கி உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பு எப்படி இருக்குது? அப்போ நிப்பாட்டி வச்சனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தொடாத, நான் என்ன செய்கிறேன், இன்னும் என் தேவனிடத்துக்கு நான் ஏறி போகலை, நீ போய் என்ன செய்ய, உங்கள் சகோதரத்தில் சொல்லு, உங்களுடைய தேவன் இப்போ வந்தார் அப்படின்னு சொல்லு, உங்களுடைய தேவனும் சொல்லுமா. அதை வாசிமா. 17 சகோதரனிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன் என்று சொல்லு. அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஒரு அன்பு செலுத்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த விதமான அன்பு உங்கள்கிட்ட என்கிட்டையும் காணப்படுதா? நம்ம அப்படி இருக்கிறோமா? பாருங்கள், அவளுடைய அன்பு கல்றைக்கில் இருந்த அந்த சரீரத்தை பார்க்குறதுக்கு அவள் அழுது கொண்டிருந்த அன்பு ஒரு தேவதூர்களால் அவளை மாற்ற முடியலம்மா.
அவளுடைய அன்பு ஒரு தோட்டக்காரனால் மாற்ற முடியல. அவளுடைய அன்பு இருட்டோடு எழுந்து போகிற அந்த இருட்டை அவளை தடுத்து நிப்பாட்டலை. இருட்டோடு எழுந்து போன காவலாளிகள் யார் அவளை பார்த்து எதுவும் பிடிச்சி அவளை அடிச்சிருவாங்க, உதச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் பயப்படலை. அவண்டர் மேலே வச்சிருந்த அன்பு அவளை இழுத்து கொண்டு போய் நிறுத்தி பரலோகத்துக்கு போகிற தேவனை கீழே நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு அவளுடைய அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நான் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய கல்வாரிக்குள்ள வந்திருக்கிறோமே, நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கிறது? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் எப்படி உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறோம்? ஆண்டவரே, இந்த அன்புக்கு நம்மளுடைய அன்பு அடிமையாக இருக்குது. இந்த மரியாதை போல ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும். உமக்காய் ஓட வேண்டும். உமக்காய் நான் செபித்து ஊழியங்களை செய்ய வேண்டும். உம்முடைய சித்த என்ன நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அந்த மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல நீங்களும் நானும் நல்ல பங்காய் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி இருக்கிறோமா? என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி, ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடாய் நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவரே, முந்தி எங்கள் மேல் அன்பு செலுத்தி வந்தீங்களே ஆண்டவரே, அந்த அன்பை மறந்தவர்களாய் நான் காணப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நம்ம பாட்டு பாடுகிறோம், இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்தணும் என்று சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். அந்த மாதிரி நம்ம பாட்டு பாடி அன்பை உண்மையாய் செலுத்துகிறோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை
நாங்கள் செலுத்துகிற அன்பு மாயமான அன்பாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் செலுத்துகிற அன்பு ஆண்டவரே களங்கம் இல்லாத அன்பாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் செலுத்துகிற அன்பு ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் செலுத்துகிற அன்பு ஆண்டவரே முந்தி நாங்கள் அன்பு செலுத்தணும் ஆண்டவரே. எங்களுடைய அன்பு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களை எல்லாவற்றையும் கொண்டு வரணும் ஆண்டவரே. அந்த அளவாய் ஆண்டவரே நாங்கள் அன்பு செலுத்துகிறவராய் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு மகதலேனா மரியாள் ஆண்டவரே கல்லறையில நின்று உம்மை பார்க்காமல் போகாதபடி ஆண்டவரை அழுது கொண்டு நின்றாளே, அவளுடைய அன்பு ஆண்டவரை உம்மை பரலோகத்துக்கு ஏறி போக விடாதபடி ஆண்டவரே பூமியில நிறுத்தி வைத்ததே அந்த விதமான அன்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் காண வேண்டும் ஆண்டவரே. சிலுவைக்கு முன்னாடி வந்து இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன நம்முடைய சிலுவை தியானத்துக்குள்ள வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே நம்முடைய அன்பிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் எங்களை மாற்றி ஆண்டவரே நாங்கள் அன்புள்ளவர்களாய் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அன்பு ஆண்டவரை மேல் வைத்திருக்கிற அன்பு மற்றவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும் ஆண்டவரே. மேல் வைத்திருக்கிற அன்பு எங்களை செபிக்க வைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய சித்தை என்னன்னு அறிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ராஜா. அன்பு செலுத்துறதுல குறைவுள்ளவர்களாய் காணப்படுவார்களானால் ஆண்டவரே அதிகமாய் அன்பு செலுத்தி ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. அன்பு ஆண்டவரை மாய்மாலம் பண்ணாது, அன்பு ஒளிந்து போகாது ஆண்டவரே. அன்பு தன்னை தியாகம் பண்ணும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அப்படி அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மேல் அதிகமாய் அன்பு செலுத்தி ஆண்டவரே ஊழியங்களை செய்ய நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த பரிசுத்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த வீக்கு ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஹோலி வீக்குன்னு சொல்லுவாங்க ஆண்டவரே, பரிசுத்த வாரம் என்று சொல்லுவாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருந்து உம்மை தரிசித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வரும் நாட்களை நாங்கள் குடும்பமாய் வந்து பங்கெடுத்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். என் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.